Avoid multiple sexual partners, obviously. Avoiding intercourse at a younger age group. உங்களுக்கு வந்து 50 to 60% வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. HPV பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்குது கேன்சர் அப்படின்னு பயப்பட வேண்டாம். HPV இருக்கிறதுனால உங்களுக்கு கேன்சர் இருக்காது. So you are at high risk. Pap smear வந்து sexually active women 30 years 40 years அப்படி கிடையாது. younger age 16 17 18. அவாய்டிங் இன்டர்கோர்ஸ் அட் யங்கர் ஏஜ் குரூப். ஒரு 20 years அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயே வந்து ஒரு 50% உங்களோட ரிஸ்க் கம்மி பண்ணிக்கலாம். யாருக்கு இந்த மாதிரி ஹை ரிஸ்கா வைரஸ் வருதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ். விமெனுக்கு ஒரு பார்ட்னர் தான், பட் ஹர் பார்ட்னர் இஸ் ஹேவிங் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். ஸோ தே ஆர் ஆல் அட் வெரி ஹை ரிஸ்க். சர்வைக்கல் கேன்சருக்கு சிம்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வாட்டரி டிஸ்சார்ஜ் அண்ட் இட் வில் பி வெரி வெரி ஃபவுல் ஸ்மெல்லிங். ஃபிஷ் கூட கிடையாது. அந்த சர்வைக்கல் கேன்சர் பேஷண்ட் நம்ம கன்சல்டேஷன் ரூமுக்கு உள்ளே வரும்போதே வி வில் நோ. அண்ட் தேர்ட் வந்து பீரியட் ஸ்டாப் ஆனவங்களுக்கு எப்பாவது ப்ளீடிங் வந்ததுன்னா தட் டைம் ஆல்சோ யூ ஷுட் திங்க் ஆஃப் சர்வைக்கல் கேன்சர். இட்ஸ் a very simple test. hardly 2 minutes ஆகும். டெலிவரி பொசிஷன் இருக்கும்ல, அந்த பொசிஷன்ல படுக்க வச்சுடுவோம் பேஷண்ட்டை. ஒரு சின்ன ஸ்பெக்குலம் இருக்கும். அந்த ஸ்பெக்குலம் போட்டுட்டு கொஞ்சம் ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும். கர்ப்பப்பை வாயிலிருந்து ஒரு 360 டிகிரி ரொட்டேஷன். பொதுவாகவே பெண்களுக்கு வந்து யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இன்னைக்கு வந்து சர்வைக்கல் கேன்சரை பற்றி நம்ம எப்படியெல்லாம் அதை டயக்னோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறைய பேச போகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஆப்ஸ்டெட்டிஷியன், கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சினுடைய ஸ்பெஷலிஸ்ட், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டாக்டர் சந்தியா வாசன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், சர்வைக்கல் கேன்சர் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸ்ல நம்ம நிறைய பார்க்க முடியுது அண்ட் அதை பற்றின நிறைய அவேர்னஸ் வந்து யாருக்குமே இல்லாமல் இருக்கு. வெரி ஃபியூ மட்டும்தான் அதை பற்றின டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க அண்ட் என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதை கொஞ்சம் விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பாப் ஸ்மியர் அண்ட் HPV டெஸ்ட் தான் சர்வைக்கல் கேன்சர்ஸ்க்கான ஒரு பேசிக் டெஸ்ட்டாக இருக்குது. இந்த டெஸ்ட் எப்படி ஆரம்பிப்பாங்க, எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டெஸ்ட் எடுக்கலாம்? இப்போ சர்வைக்கல் கேன்சர் நீங்கள் சொன்ன மாதிரி it is caused by a organism called HPV. HPV என்ன ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். ஓகே, இது வந்து ஒரு ஆர்கானிசம். இது ஒரு ஃபீமேலோட அந்த ஜெனைட்டல் ஏரியா சர்விக்ஸ்ல போய் செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகும்போது தான் வந்து இட் வில் கோ அண்ட் அந்த ஏரியாவை ரீச் ஆகும் அந்த ஆர்கானிசம். ஓகேயா? ஸோ அதனால நம்ம வந்து பாப் ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்கும். இதுதான் வந்து சர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸோ இந்த பாப் ஸ்மியர் வந்து யூஸ்வலி செக்ஷுவலி ஆக்டிவ் விமன் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது வந்து இப்போ 30 years 40 years அப்படி கிடையாது. whenever you are sexually active 3 years from the time. இப்போ முன்னாடி எல்லாம் செக்ஷுவல் லைஃப் வந்து 24 25 அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் இப்போ வி டோன்ட் நோ. இந்த யங்கர் ஜென்ரேஷன்ல 16 17 18 ஈவன் அட் அ யங்கர் ஏஜ் they are sexually active. ஸோ எனி women யார் செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கிறாங்களா 2 to 3 years after starting their sexual life they should start doing the pap smear. Okay, so it should be as early as that. அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 வருஷம் நம்ம தொடர்ந்து பண்ணணும் கன்சிக்யூட்டிவாக. ஸோ 1 2 3 years. அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அதில் நெகட்டிவ் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துன்னு வச்சுக்கோங்களேன். 3 years நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன் 3 years பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் 3 years கன்சிக்யூட்டிவாக பண்ணணும். ஆமாம், எவ்ரி இயர் யூ ஷுட் டூ. அது ஆல் 3 நெகட்டிவ் வந்தால் மட்டும் அப்புறம் நம்ம ஒன்ஸ் இன் 3 years பண்ணால் போதும். அப் டு த ஏஜ் ஆஃப் 65. ஓகே, நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா 65க்கு அப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் பண்ண தேவையில்லை. ஏன்னா சர்வைக்கல் கேன்சர் வருதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம டிடெக்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, பட் பண்ணவே இல்லை அப்படின்னு இப்போ மாஸ்டர் செக்கப்புக்கு நமக்கு 70-year-old லேடி வருவாங்க. அவங்க இப்போ வரைக்கும் பண்ணவே இல்லை. ஸோ டெஃபினெட்லி பண்ணணும். அது 70 years ஆனாலும் 80 years ஆனாலும். ஓகேயா? ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் அபவுட் பாப் ஸ்மியர். செகண்ட் வந்து இந்த HPV கேட்டிங்க நீங்கள். HPV இஸ் அந்த டெஸ்ட். இட்ஸ் லைக் பாப் ஸ்மியர் ஒன்லி. இன்னும் கொஞ்சம் இப்போ பாப் ஸ்மியரில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீன் டெஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி தான் வரும். HPVயில் அந்த ஆர்கானிசம் உங்கள் பாடியில் இருக்குதா இல்லையான்னு வரும். ஓகேயா? ஸோ அது வந்து நம்ம ஒரு தடவை பண்ணால் நெகட்டிவ்னா ஒன்ஸ் இன் 5 years பண்ணால் போதும். இட்ஸ் நாட் நெசசரி டு டூ எவ்ரி இயர். அந்த வைரஸ் மாதிரி. அந்த வைரஸ் ஆமாம், இட்ஸ் அ வைரஸ். ஸோ அந்த வைரஸ் வந்து பாடியில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் உங்களுக்கு கேன்சர் இருக்குது. ஓகேயா? நேற்றே வந்து என்னோட அக்கா பையன் ஒருத்தர் பாம்பேலேருந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சான். அவனோட ஃப்ரெண்டு அக்காவுக்கு வந்து HPV பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்குது, கேன்சர் அப்படின்னு. ஸோ பயப்பட வேண்டாம். HPV இருக்கிறதுனால உங்களுக்கு கேன்சர் இருக்காது. ஓகேயா? ஸோ இட் இஸ் தேர். ஸோ யூ ஆர் அட் ஹை ரிஸ்க். ஸோ ஹெச்பிவிலே வந்து 3 types ஆஃப் ரிஸ்க்ஸ் இருக்கும். ஒன் இஸ் ஹை ரிஸ்க் வைரஸ், மாடரேட் ரிஸ்க் வைரஸ் அண்ட் லோ ரிஸ்க் வைரஸ். இந்த ஹை ரிஸ்க் வந்து 16 and 18.
அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். Okay. ஸோ நம்ம பாடியில் 16 and 18 இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 50 to 60% வந்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கேன்சர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இஃப் இட் இஸ் பிட்வீன் 30, 31, 32 and 51, 52 அந்த மாதிரி இன்டர்மீடியட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அது. ஸோ அதில் இருக்குதுன்னா ஒரு லோ ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் அண்ட் லோ ரிஸ்க்ஸ் அது 6, 11 அப்படின்னு. இது எல்லாமே வந்து அந்த ஜெனைட்டல் வாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த புள்ளியாக இருக்கும் அந்த வெஜைனல் ஏரியாவில் மென்னு கூட இருக்கும், வாட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அது ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். தீஸ் ஆர் த 3 things what you can get. ஓகே. ஹெச்பிவி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதில் இந்த ஒரு 10 to 15 தான் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ பாப்ஸ்மியர்ஸ் தனியாக ஒரு டெஸ்ட், ஹெச்பிவி தனியாக ஒரு டெஸ்ட், என்ன ஸ்டேஜில் இது கேன்சராக கன்வெர்ட் ஆகும்? யூஸ்வலி இப்போ நமக்கு அந்த ஹெச்பிவி 16, 18 சொன்னேன்ல, இப்போ ஒரு லேடி வந்து செக்ஷுவலி ஆக்டிவ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், within 3 to 4 years most of the ladies will have this organism அவங்கள ஜெனைட்டல் ஏரியாவில். ஓகேயா. பட் எந்த ஆர்கானிசம் அப்படின்னு தான் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ரிஸ்க் ரொம்ப ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் ஐ டெல் எந்த ஸ்டேஜில் அது வரும்னா யாருக்கு இந்த மாதிரி ஹை ரிஸ்காக வைரஸ் வருதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இட் இஸ் செக்ஷுவலி ஆக்டிவ் விமனுக்கு மட்டும் சர்வைக்கல் கேன்சர் வரும். ஓகேயா. ஸோ மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ், விமனுக்கு ஒரு பார்ட்னர் தான், பட் ஹர் பார்ட்னர் இஸ் ஹேவிங் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். So they are all at very high risk of developing cervical cancer. Okay. So because in the organism and the semen irukkonla, the semen is also a little bit of carcinogen. Okay. So other and this virus combine ஆகும்போது cervical cancer வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். So நீங்க around 30, 35 years ஆகும்போது that organism is there in your body னா அது வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ்லேயே வரும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிஐஎன்னு சொல்லுவோம், சர்வைக்கல் இன்ட்ராஎபித்தீலியல் நியோப்ளேசியா அப்படின்னு. அதில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ப்ரீ கேன்சர் வரதுக்கு முன்னாடியே வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கேன்சரே வரும். ஸோ இட் வில் டேக் அரௌண்ட் 20 to 25 years நமக்கு அந்த கேன்சராக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே. அது வந்து ஆகுது அரௌண்ட் 50+ தான். ஸோ சர்வைக்கல் கேன்சர் வி வில் நாட் சி ஒரு 50 வயசுக்கு கீழே பீப்புள் கிட்ட நம்ம சர்வைக்கல் கேன்சர் பார்க்க மாட்டோம். யூஸ்வலி இட் வில் பி above 50 years. ஓகே. இப்போ நான் வந்து செக்ஷுவலி எங்கேஜ்டாக இருக்கேன், எனக்கு ஆனால் வந்து சர்வைக்கல் கேன்சர் பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது, அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னா எனக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், எப்போ நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்? ஸோ அவேர்னஸே இல்லை, பட் எனக்கு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஸோ சர்வைக்கல் கேன்சருக்கு சிம்டம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டரி டிஸ்சார்ஜ், ஓகே, தண்ணி மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்கும். அண்ட் இட் வில் பி வெரி வெரி ஃபவுல் ஸ்மெல்லிங். அதில் வந்து ஒரு பயங்கரமாக ஒரு அந்த ஃபிஷ்ஷு கூட கிடையாது. அப்போ அந்த சர்வைக்கல் கேன்சர் பேஷண்ட் நம்ம கன்சல்டேஷன் ரூமுக்கு உள்ளே வரும்போதே வி வில் நோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு. ஏன்னா அந்த ஸ்மெல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஓகே. அண்ட் தேர்ட் வந்து பயங்கரமாக வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது, நான் எதை சாப்பிட்டாலும் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். பட் இந்த ஃபேக்டர்ஸ் வந்து யங்கர் ஏஜ்ல இருக்காது. ஸோ மோஸ்ட்லி இட் கம்ஸ் ஆஃப்டர் 50, 55 years ஆர் 60 yearsக்கு மேலே தான். அண்ட் இந்த மெனோபாஸ் பீரியட் ஸ்டாப் ஆகிருக்கும் இல்லையா, பீரியட் ஸ்டாப் ஆனவங்களுக்கு எப்போது ப்ளீடிங் வந்ததுன்னா that time also you should think of cervical cancer. Okay. பட் இப்போ நான் வந்து வாட்டர் டிஸ்சார்ஜ்னு சொன்னேன்ல, நிறைய யங் பீப்புள் வில் கம், டாக்டர் எனக்கு வாட்டர் டிஸ்சார்ஜ் இருக்குது அண்ட் ஐம் லூசிங் வெயிட். ஸோ திங்கிங் தட் இட் இஸ் cervical cancer, பட் கிடையாது. ஸோ just because you are having water discharge na நம்ம பயந்து கூடாது, ஐயோ அந்த வாட்டர் டிஸ்சார்ஜ் இருக்குது எனக்கு கேன்சர் அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் லைக் தட். அந்த பர்டிகுலர் வாட்டர் டிஸ்சார்ஜ் வித் ஒன் பர்டிகுலர் ஸ்மெல். ஸோ இந்த மாதிரி எதாவது டவுட் இருந்ததுன்னா கோ டு யுவர் டாக்டர். அவங்க எக்ஸாமின் பண்ணிவிட்டு டெஸ்ட் ஸ்வாப் எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி அந்த டிஸ்சார்ஜ் வெதர் இன்ஃபெக்ஷஸா இல்லை வெதர் எனிதிங் ரிலேட்டட் டு கேன்சரா அப்படின்னு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. பட் இந்த 2 டெஸ்ட்டையுமே எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க? ஓகே. ஸோ இப்போ இந்த பாப்ஸ்மியர் வந்து 90% நீங்கள் சொன்ன மாதிரி சில பேருக்கு அவேர்னஸ் இருந்தால் கூட வரமாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ பயம், ஐயோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னே தெரியல அப்படின்னு. இட்ஸ் அ வெரி சிம்பிள் டெஸ்ட், ஹார்ட்லி 2 minutes ஆகும். ஓகே. ஸோ வி புட் அந்த டெலிவரி பொசிஷன் இருக்கும்ல, அந்த பொசிஷன்லேயே படுக்க வச்சுடுவோம் பேஷண்ட்டாக. ஒரு சின்ன ஸ்பெக்குலம் இருக்கும், அந்த ஸ்பெக்குலம் போட்டுட்டு கொஞ்சம் ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும். கர்ப்பப்பை வாயிலேருந்து ஒரு 360 degree ரொட்டேஷன், அவ்வளோதான். அந்த ப்ரஷ்ஷில் ஒரு ஸ்மியர் எடுத்துகிட்டு ஒரு ஜாருக்குள்ளே போட்டுட்டு அமுச்சிடுவோம் டெஸ்ட்டுக்கு. இன்றைக்கி டெஸ்ட் பண்ணால் நாளைக்கு ரிப்போர்ட் வந்துடும். ஓகே. அதில் வந்து 5 different டைப்ஸ் இருக்கும். நெகட்டிவ், இல்லை இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருக்குதா, இல்லை அந்த CIN 1, 2, 3 அப்படின்னு. ஸோ வாட் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ், அதுக்கு பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு எப்போ பண்ணணும், நெக்ஸ்ட் ஃபாலோ அப் என்ன அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா ஃபைன், பட் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல. இப்போ CIN 1 அப்படின்னா கேன்சர் வர்றதுக்கு ஏர்லி ஸ்டேஜ்.
ஓகே. கேன்சர் வர்றதுக்கு முன்னாடியே 1 2 3ன்னு 3 ஸ்டேஜ் இருக்கும். ஓகே. அதில் CIN1 அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணவே தேவையில்லை. அப்படியே ஜஸ்ட் அப்சர்வேஷன். ஆஃப்டர் 3 months or 6 months அகெயின் யூ கேன் டூ த ரிப்பீட் பேப்ஸ்மியர் டெஸ்ட். இல்லை அப்படின்னா கால்போஸ்கோபி அண்ட் சர்வைக்கல் பயாப்சின்னு சொல்லுவோம். ஓகே. கால்போஸ்கோப்பின்னா என்ன, சர்விக்ஸை வந்து நம்ம டெலிஸ்கோப்பில் பார்க்குறது. ஓகே. ஸோ இப்போ நார்மல் நான் கண்ணில் பார்க்குறையா, அந்த டெலிஸ்கோப்பில் பார்க்கும்போது ஐ see 40 times மேக்னிஃபிகேஷன். அது நம்ம ஒரு சின்ன மிஷின் இருக்கும். அது கூட வந்து ஒரு மயக்க கொடுத்துட்டு ஓடியில் ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணுற ப்ரொசீஜரே கிடையாது. ஓபிடியாக பண்ணுற ப்ரொசீஜர் தான். அகெயின் ஒன்லி 5 minutes இட் வில் டேக். ஓகே. கொஞ்சம் ஒரு லூகோல்ஸ் அயோடின், அசிட்டிக் ஆசிட்னு கொஞ்சம் மெடிசன்ஸ் இருக்கும். அது சர்விக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பார்ப்போம். கலர் சேஞ்ச் பார்த்துட்டு ஏதாவது கலர் சேஞ்சஸ் இருக்குதா அப்படின்னா அந்த ஏரியாலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன பயாப்சி எடுத்துகிட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். 2 daysல அந்த ரிப்போர்ட் வந்துடும். ஸோ அப்போ அதில் கூட கன்ஃபார்ம் ஆகும் இருக்குதா இல்லையான்னு. கேன்சரே இல்லை அப்படின்னா நம்ம ஃபாலோ அப் மட்டும் பண்ண போகுது, எதுவுமே தேவையில்லை. பை சான்ஸ் நமக்கு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் ஏதாவது இருக்குது அப்படின்னு வந்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ் இதில் வந்து ஸ்டேஜஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1 2 3 4 அப்படின்னு. ஸோ ஸ்டேஜ் 2A வரைக்கும் நம்ம கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும். கர்ப்பப்பை பக்கத்தில் கொஞ்சம் லிம்ஃப் நோட்ஸ் இருக்கும். அந்த லிம்ஃப் நோட்ஸை ரிமூவ் பண்ணணும். சர்வைக்கல் கேன்சரில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஏர்லியாக கண்டுபிடிச்சா கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணாமல் ரேடியோதெரப்பி கூட பண்ணிக்கலாம். ஓகே. கரண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கரண்ட் வச்சுட்டு அந்த கேன்சரை கூட நம்ம வந்து இது க்யூர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு சர்ஜரியும் இருக்குது, கரண்ட் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஓகே. இப்போ கேன்சர் அப்படின்னாலே நிறைய பேர் பயந்துருவாங்கல்ல மேம், கேன்சர் பற்றி என்ன அப்படின்ற ப்ராப்பர் அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. அண்ட் சர்வைக்கல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், அதை எப்படி அணுகணும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த விமன் ரிலேட்டட் எந்த கேன்சருமே வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து ஏர்லியாக கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் 100% க்யூர் இருக்கும். இட்ஸ் நாட் லைக் சர்டன் அந்த மென்னுக்கு இல்லை விமனுக்கு வர அந்த குடல் கேன்சர் எல்லாம் வரும்போது சிம்டம்ஸே இருக்காது, லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வருவாங்க. ஸோ சர்வைக்கல் கேன்சர் ஒரு விதத்தில் வந்து ஏர்லியாக கண்டுபிடிச்சா 100% க்யூர் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பயப்படக்கூடாது. ஓகே. அண்ட் நமக்கு சொன்ன மாதிரி வி ஹாவ் லாட் ஆஃப் இப்போ பேப்ஸ்மியர் இருக்குது ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு, ஹெச்பிவி டெஸ்டிங் ஸ்க்ரீனிங் இருக்குது. அது இல்லாமல் புதுசாக இப்போ நம்ம வந்து ஹெச்பிவி வேக்சின் கூட வந்திருக்குது. ஓகேயா. ஸோ இந்த ஹெச்பிவினா இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்குன்னு ஒரு வேக்சின் விச் கேன் ப்ரிவெண்ட் சர்வைக்கல் கேன்சர் பை 95%. ப்ரிவென்ஷனே, ஏர்லி டிடெக்ஷன் கூட கிடையாது, நம்ம கேன்சர் வருதே தடுக்கலாம். ஸோ அந்த வேக்சின் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா சின்ன கேர்ள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பிஃபோர் யூ ஆர் செக்ஷுவலி ஆக்டிவ். ஸோ நம்ம ஒரு பியூபர்ட்டி ஸ்டேஜ்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா எனிவேர் ஆஃப்டர் 11 years. ஸோ 9 to 11 years அப் டு 16 years அந்த வேக்சின் கொடுக்கலாம். பட் இப்போ நான் வந்து 20 years டாக்டர், பட் எனக்கு வந்து அந்த வேக்சின் போடலாமா அப்படின்னா எஸ், அப் டு த ஏஜ் ஆஃப் 45 நம்ம அந்த வேக்சின் போடலாம். பட் இந்த லெஸ் தென் 16 years போட்டால் உங்களுக்கு அந்த இஃபெக்டிவ்னெஸ் நிறையாவே இருக்கும். பட் நான் வந்து செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கேன், எனக்கு ஒரு டெலிவரி ஆயிருக்குது, பட் நான் இப்போ 30 years அப்படின்னா கூட யூ கேன் ஸ்டில் டேக் இட். ஓகே. ஸோ போடக்கூடாதுன்னு இல்லை, அட்லீஸ்ட் 50% ரிஸ்க் நம்ம கம்மி பண்ணிடலாம். 100% கம்மி பண்ணலைனாலும் 50% அந்த ரிஸ்க்கை கம்மி பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் தான். நம்ம லெஸ் தென் இன்க்ளூடிங் பிரெக்னன்சி விமன். எஸ் 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 பிரெக்னென்ட் ஆனவங்க கூட இந்த வேக்சின் போட்டுக்கலாம். ஸோ இஃப் யூர் டேக்கிங் இட் லெஸ் தென் 12 years 2 டோஸ் மட்டும் போதும். ஓகே. 1 இப்போ கொடுத்தா 6 months கழிச்சிட்டு இன்னொரு டோஸ். பட் யூர் டேக்கிங் அபவுட் 12 years அப்படின்னா 3 டோஸ் இருக்கும். இப்போ ஒன்று 2 months கழிச்சிட்டு ஒன்று, 4 months கழிச்சிட்டு ஒன்று, அவ்வளோதான் 3 doses. இட் இஸ் அவைலபிள் இன் ஆல் த செக்டர்ஸ். ஈவன் கவர்மெண்ட் செக்டர்லேயே ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஓகே. அது வந்து அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ உங்கள் மூலமாக ஐ எம் டெல்லிங் பீப்புள் ப்ளீஸ் கோ, உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டு அது போட்டுக்கோங்க. உங்கள் டாட்டர்ஸ்க்கு இஃப் யூ ஆர் லெஸ் தென் 45 years எவ்ரிபடி கேன் டேக் தட் வேக்சின். சைட் எஃபெக்ட்ஸே கிடையாது அந்த வேக்சினுக்கு. ஓகே. பட் ஆனால் இந்த ஹெச்பிவி அண்ட் பாப்ஸ்மியர் டெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு தான் நமக்கு நெகட்டிவ்னு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்காக நான் வேக்சின் போடுவேன். இருக்குது அப்படின்றவங்க வேக்சின் போடலாம். இருக்குது. இப்போ அதை நான் சொன்னேன்ல அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இப்போ இருக்குதுன்னு சொன்னால் கூட வி ஹாவ் அ நானோ வேலண்ட் சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் இருக்குது, அது போட்டுக்கலாம். ஓகே. போட்டுட்டு வாட் வி ஹவ் டு டெல் இஸ் அவங்களை எஜுகேட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். 100% உங்களுக்கு அது ப்ரிவெண்ட் பண்ணுமான்னு தெரியாது, பட் அட்லீஸ்ட் இட் கேன் ரெடியூஸ் யுவர் ரிஸ்க். ஓகேயா. பட் தே ஹாவ் டு பி ஆன் அ ஃபாலோ அப். இப்போ அவங்களுக்கு ஹெச்பிவி ஆர்கானிசம் இருக்குது, நம்ம வேக்சினும் கொடுத்தாச்சு, ஸோ நான் வேக்சின் கொடுத்தாச்சு என்னோட இருக்கிற வைரஸ் எல்லாம் போயிடுமா அப்படி கிடையாது. யூ ஹாவ் டு பி ஆன் அ ஃபாலோ அப்பில் இருந்ததாக இருக்கணும். இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட்டு எவ்ரி 6 months to 1 year பண்ணிகிட்டே இருக்கணும்.
ஓகே அதில் நமக்கு திருப்பி ஏதாவது நமக்கு ரிஸ்க் வந்ததுன்னா பயாப்சி அந்த மாதிரி we have to have them follow up till 70 years கூட ஃபாலோ அப் இருக்கும். ஓகே ஸோ ஆஃப்டர் வேக்சினேஷன் பற்றி ஒரு ப்ரிவென்ஷன் பேசணும். பட் வேக்சினேஷன் எல்லாமே இதை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம், நம்ம ஹெல்த்தை எப்படிலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. இட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். யாருக்கு சர்வைக்கல் கேன்சர் ஜாஸ்தியாக வரும்னா இப்போ ஓரளவுக்கு இன்சிடென்ட்ஸ் நடுவில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் அகெயின் இட் இஸ் இன்க்ரீசிங். பட் இன் மை கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் மை கிராண்ட் மதர் பீரியடில் அந்த சர்வைக்கல் கேன்சர் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஓகே ஏன் சொல்லுங்கள்? தட் டைம் த ஏஜ் ஆஃப் மேரேஜ் வாஸ் 14, 15. So they all become sexually active at a very younger age group. So in the younger age groupல sexually active ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த சர்விக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சர்விக்ஸோட எபித்தீலியம் கூட வெரி யங். ஸோ அந்த எபித்தீலியம் இஸ் நாட் மெச்சோர்ட். அந்த எபித்தீலியம்னா அந்த வால்னு சொல்லிக்கலாம் நம்ம காமன் லாங்குவேஜ். அது வந்து மெச்சோராக இருக்காது, பயங்கர இம்மெச்சோர் செல்ஸாக இருக்கும் அங்கே. ஸோ அந்த டைமில் நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அந்த இம்மெச்சோர் செல்ஸ் அண்ட் தி செமன் will interact. So they are the ones who are at very high risk for developing cervical cancer. So how we can prevent? By avoiding intercourse at a younger age group. Okay. ஒரு 20 years அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கேயே வந்து ஒரு 50% உங்களோட ரிஸ்க்கு கம்மி பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து டு யூஸ் அ பேரியர் மெத்தட், காண்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க when you are having intercourse, so that அந்த direct semen is not in contact with the cervix. Okay, avoid multiple sexual partners obviously. Okay, so these are the major risk factors நம்ம வந்து cervical cancer prevent பண்ணுறதுக்கு. ஓகே ஸோ நிறைய விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க. அண்ட் மெடிசன்ஸ் பற்றியும் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கூகுள் பண்ணுறதை ரொம்ப வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. அதுவும் எஜுகேட்டட் பீப்புள் சொல்லவே வேண்டாம். என்ன ஒரு விஷயம் சொன்னாலுமே ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படியே ஸ்கேன் பண்ணி கூகுள் லென்ஸில் போட்டு அதுக்கான மெடிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து மெடிக்கலில் போய் அவங்களே வாங்குறதையும் ஒரு ருட்டீனாகவே வச்சுருக்காங்க. ஸோ இது அட்வைசபிள் கிடையாது அப்படிங்கிறத பல டாக்டர்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் இதுக்கு? இன்ஸ்டாகிராம் பார்க்குறது கம்மி பண்ணணும். ஓகே, see the problem is knowledge is not a problem. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் வெரி குட். பட் அதை தெரிஞ்சுட்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. சரி, எனக்கு இப்போ அது நான் எப்பவுமே சொல்லுவேன், இப்போ ஏதாவது பேஷண்ட் வந்து வரும்போது வந்து இப்போ எல்லாம் அதை நீங்கள் சொன்ன மாதிரியே சாட் ஜிபிடியா இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டாவா இல்லை கூகுளா இல்லை என்ன அப்படின்னு தான் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேயா? ஏன்னா அப்படியே ஒரு டயக்னோசிஸ் அதோட ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்துருவாங்க. ஸோ வாட் ஐ டெல் தெம் இஸ், இப்போ நான் வந்து ஒரு டாக்டர், நான் போய் ஒரு இன்ஜினியரிங் வேலை ஒரு ஏதாவது ஸ்விட்சாக எடுத்துட்டு அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பண்ண போயின்னா என்ன ஆகும்? ஸோ எனக்கு ஏதாவது ஒரு ஆகும்ல, எனக்கு ஏதாவது ஷாக்கு வரும், சம்திங் லைக் தட் வில் ஹேப்பன் டு மீ. ஸோ தட் இஸ் வாட் ஐ டெல் தெம். நீங்கள் நாலேஜுக்கு நீங்கள் படிங்க, பட் டோன்ட் ட்ரை டு அப்ளை இட். ஏன்னா ப்ராப்ளம் என்னன்னா இட் வில் unnecessary give them only stress. ஏன்னா ஒரு சில்லி மேட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வாட்டர் டிஸ்சார்ஜ், இப்போ வாட்டர் டிஸ்சார்ஜ் நீங்கள் கூகுளில் போட்டால் இல்லை எந்த சர்ச்லையுமே நீங்கள் இன்டர்நெட் சர்ச்சில் நீங்கள் போட்டாலும் இட் வில் எண்ட் அப் வித் கேன்சர். ஓகே, அதை வந்துடுவாங்க, ஐயோ டாக்டர் எனக்கு கேன்சராக இருக்குன்னு அவங்கள டயக்னோசிஸோடு வருவாங்க. பட் பார்த்தா சிம்பிள் இன்ஃபெக்ஷஸாக இருக்கும், இல்லை நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இட் வில் ஒன்லி லீட் டு ஸ்ட்ரெஸ். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் பீப்புள் இஸ், படிங்க, எல்லாமே நாலேஜ் வச்சுக்கோங்க, பட் அது உங்களுக்கு அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் அது எப்படி ஸ்மார்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யூ ஹவ் டு யூஸ். அங்கே போய் டாக்டர்கிட்ட இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு டாக்டர் அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் டெஸ்ட் த டாக்டர் தேர். இல்லை டாக்டர் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு தெளிவாக டாக்டர்கிட்ட கேட்டுட்டு யூ கேன் கெட் த சொல்யூஷன். ஓகே, ஸோ தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.